திருநெல்வேலி பாளையங்கோட்டை தியாகராஜர்ல பாத்தீங்கன்னா சித்தி விநாயகர் கோவில்னு ஒரு கோவில் இடிக்கப்படுது. இந்த கோவில் யார் மூலமா இடிக்காங்க, எதுக்காண்டி இடிக்காங்க, இதுக்கும் திமுக அரசுக்கும் எதுவும் சம்பந்தமா? ஆனா பாத்தீங்கன்னா பாஜக நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா ஆணையிடிப்பு திமுக அப்படிங்கிறத ஒரு பேஸ்புக்ல ஒரு ட்ரெண்டா இவங்க கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்தாங்க. நாளும் யாருனால இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கறத பார்ப்போம். கோவில் இடிக்கப்படும் போது இந்த கோவிலுக்கு பின்னாடி ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டியிருப்பாங்க. அதுல இருந்துதான் அந்த பிரச்சனையே அறிஞ்சிருக்கு. அந்த காம்ப்ளெக்ஸ் யாருக்குள்ளயும் பாத்தீங்கன்னா கோமதி சங்கர் என்கிற ஒரு நபர். கோமதி சங்கர்ங்கிறது பேங்க் மூலமா ஏலத்துக்கு ஒரு வீடு எடுக்காரு அந்த கோயில் பின்னாடி. கோயில் பின்னாடி அந்த வீட்டை இடிச்சு இவர் ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுறாரு. இவர் காம்ப்ளெக்ஸ் கட்டும் போது யோசிக்காரு, இந்த கோவில் நமக்கு இடையூறா இருக்கும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கல. இவர் பகுஜன் சமாஜ்ங்கிற ஒரு கட்சியில இருக்காரு. அதன் பிறகு இவர் யோசிச்சு மாவட்ட தலைவர் முத்து பலவேசன் தலைமையில தான் இந்த கட்சியில இணைந்தாரு. கோமதி சங்கர் என்பவருடைய மனைவி கவிதா ஆர்முகம் அவங்க தலைமையில பாத்தீங்கன்னா கலெக்டர் ஆபீஸ்ல இது சம்பந்தமா ஒரு மனு கொடுத்தாங்க. இந்த பாஜகவுடைய நிர்வாகி உடன் சென்றதா செய்தியும் இது வருகிறது. அது போக பாத்தீங்கன்னா முக்கிய நிர்வாகி இந்த கோயிலை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மனு கொடுக்க வரையிலையும் அவரை தடுக்கப்பட்டதாகவும் சொல்லுதாங்க. இவருக்கு மேற்கு மண்டல துணை தலைவர் என்கிற பதவி இவருக்கு வழங்கப்படுது. அதற்கு இடையில பாத்தீங்கன்னா அதுல இந்த கட்சியில இருந்து கொண்டே இவர் இந்த கோயிலையை அகற்றுவதற்காக கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. 9ஆம் மாசம் கேஸ் போட்டு 10ஆம் மாசமே தீர்ப்பு வந்தது பாத்தீங்கன்னா இவருக்கு தான் தீர்ப்பு வந்திருக்கு. அவ்வளவு ஸ்பீடா அந்த வழக்கு நடத்திருக்காங்க. இந்த வழக்கு நடத்தினது யாருன்னு பாத்தீங்கன்னா பாவநாசம். இவர் எந்த கட்சியில எதுல இருக்காங்க அப்படிங்கறத உங்க மக்கள்கிட்டே இருந்துக்கணும். கோவில் பாத்தீங்கன்னா 40-50 வருஷம் பழமையான கோயில். இடிக்கப்பட போதோ என்று அந்த ஆலய பக்தர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்து முன்னணியை தொடர்பு கொள்ளுதாங்க. தொடர்பு கொண்டு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் மூலமா போலீஸ் அங்க பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாம் பார்க்கும்போது இந்த கோயிலை இடிக்கக்கூடாதுன்னு எல்லா மக்களும் உண்ணாவிரதம் நடக்கும் போது இதுல பாத்தீங்கன்னா பாஜகவை சேர்ந்தவங்களும் சரி, இந்து முன்னணியை சேர்ந்தவங்களும் சரி யாருமே அங்க வரல. ஏன்னா இந்து முன்னணி முக்கிய நிர்வாகிகிட்ட முந்தின நாளே கோமதி சங்கர் என்பது யார் மூலமா பேச்சுவார்த்தை நடத்தி அந்த விஷயத்துல உள்ள வரவிடாம ஆக்கிட்டாங்க. பாஜக நிர்வாகிலாம் வரணும்னு பார்த்தாங்களா, அவங்களும் யாருமே வரல. உண்ணாவிரதம் 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா அந்த கோயில் இடிக்கப்பட போதுன்னு தெரிஞ்ச உடனே ஆக்ஷன் போட்டதுக்காண்டி இவங்க 2 பேர் ஒரு பேட்டி மாதிரி கொடுத்து இந்த கோவில் இடிக்கப்படுது. திமுக அரசு காரணம் சொல்லிட்டு நிர்வாகி எல்லாம் பதிவு போடுதானா, இது எந்த விதனாயா, நீ எந்த கோயிலை காக்க போறீங்க, யாரை நீங்க பாதுகாக்கீங்க, யாரு மக்களை ஏமாத்துதீங்க, இதுல மக்களை ஏமாத்தக்கூடிய முக்கிய நிர்வாகி யாரு, இந்த இந்து முன்னணி யாரு, இந்த பாஜக யாரு, உங்களுக்கு எல்லாம் என்ன வேலை? கோவிலை பாதுகாக்கணும்னா முழுமையா இருக்கான போராட்டம் இருக்கணும். உங்க தலைமையிலிருந்து இவன் யார், இவனை முதல்ல நீக்குங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அறிவுரை வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நபர் கோமதி சங்கர் என்பவரை நீங்க கட்சியில இருந்து அடிப்படை உறுப்பினர்ல இருந்து எல்லா பதவியிலையும் நீக்கி இருக்கீங்க. பாரதிய ஜனதா யாரு, இந்து முன்னணி யாருங்கிறத இந்த விஷயத்துல இருந்து நீங்க தெளிவா இருக்கணும். உங்கள்கிட்ட ஒப்படைச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.